அடுத்தபடியாக இன்னொரு விழிப்புணர்வு செய்தி என்ன வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பொதுவாக நம்ம வந்து எங்கெல்லாமோ போகிறோம் பைக்கில். அன் டைம் போகிறோம், பகல் டைம் போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், எங்கெல்லாம் போய்ட்டு தான் இருக்கோம் ஆணும் பெண்ணும். அப்போது பாதுகாப்புக்காக எல்லாமோ இப்போ யூடியூப் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்குது. யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்க ஸ்டிக்கு மாதிரியே இருக்கும். இப்படி பட்டனை அடித்தா கொஞ்சம் நீளமாகிடும். அது வந்து டக்குன்னு யாராவது நம்ம மேலே சின்னதாக வச்சாலும் டக்குன்னு நாங்கள் தட்டுறதுக்கு பாதுகாப்புக்காண்டி கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் மிளகு ஸ்ப்ரேன்னு சொல்லி பெண்களுக்காண்டி இந்த பாலியல் தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளோ யாராச்சும் இந்த மாதிரி வந்தாலும் உடனே டக்குன்னு அடிச்சுட்டு அந்த ஸ்ப்ரேன்னு நம்ம நவண்டு போகிற மாதிரி அந்த மாதிரியும் இந்த மிளகு ஸ்ப்ரேயும் வந்திருக்குன்னு அந்த இதில் பார்த்தது தான். அது போக அது வந்திருக்கு. முக்கியமாக வந்து பெண்களுக்கு இப்படி வந்திருக்குது. இது ஆண்களுக்குன்னு சொல்ல வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இப்போது அவங்க வந்து ஒரு சின்ன தான் ஒரு கத்தி மாதிரி போட்டுக்கிடுறாங்க. அப்போ வந்து ஒரு பாதுகாப்புக்கு அப்படி சொல்கிறாங்க. எங்கேயா பாதுகாப்பு? நம்ம எங்கேயா போகிறோம்? நீ நல்லது செஞ்சால் உனக்கு எதுக்கே பாதுகாப்பு? ஒரு பக்கம் இந்த கேள்வி எல்லோரையும் பொருட்டும். ஆனால் இது குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் இப்போ செயின் சீட்டிங்கோ, வழிமறித்து பைசா பிடுங்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிஷனில் திடீர்னு இறங்கலாம் வச்சு அதுக்குன்னு ஒரு சேஃப்டி வேணும். ஒரு ராத்திரி போகிறோம், அப்போ யாராவது திடீர்னு அட்ரஸ் கேட்க போகிறோம், திடீர்னு ஒத்தையிலேயே வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறோம், அப்போ ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ இப்படிலாம் ஆலோசிக்கும் போது எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறது வந்து சட்ட ரீதியான இது வந்து பாதுகாப்பு வந்து அவசியம் ஒன்று, அதே மாதிரி தடுக்கிறது அவசியம் இது சொல்கிறாங்க. சட்டத்தில் இருந்து முன் எச்சரிக்கை பாதுகாப்பு. சில பேர் கராத்தே படிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு கலைகளும் உண்டு. அது போக இப்போ எல்லாருமே கீ செயின் மூலமாக ஒரு சிறுசான ஒரு கத்தியை போட்டு வருகிறார்கள். இது வந்து பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஏன்னு சொல்ல வரேன்னா, பாதுகாப்புக்காண்டி போடுவாங்க. இதே இதில் பாதுகாப்பு வச்சுக்கிறேங்க. இப்போ விமானத்தில் போகும்போது ஒரு தம்மாத்துண்டு பிளேடு உள்ளே விடுவாங்களா, எவ்வளோ தரவாக செக் பண்ணி அதில் ஒன்றும் இல்லாத அளவுக்கு அதுக்கு அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதையும் நினைவுபடுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வை வைத்துக்கொள்கிறேன். நன்றி.